ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பேசிக் ஃபவுண்டேஷன் செயின் எப்படி போடுறதுன்னு பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் சிங்கிள் க்ரோஷே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? இது ரெண்டையுமே 10 to 20 டைம்ஸ் நீங்கள் டெய்லி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு நல்ல ஸ்டிஃபாக கிடைக்கும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் புரியும். வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு போனால் ஒன்றுமே புரியாது. ஓகேங்களா? இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டிச்சஸை எனக்கு வந்து ஃபோட்டோ அல்லது வீடியோ எடுத்து மெயில் பண்ணுங்கள். நான் என்னோடய சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ இன்றைக்குள்ள கிளாஸ் என்னென்னா ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வழக்கமாக வந்து கையில் ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் நாட் பார்க்க போகிறோம். ஸ்லிப் நாட் போட்டுக்கிட்டு ஒரு 10 செயின் போட்டுக்கலாம். ஓகேங்களா? 10 செயின் போட்டாச்சு. நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சிங்கிள் க்ரோஷே பண்ணோம். சிங்கிள் க்ரோஷே பண்ணும்போது என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு செயினை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து நம்ம வந்துட்டு 2 செயினை வந்து ஸ்கிப் பண்ண போகிறோம். ஓகேயா? 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினுக்குள்ளே தான் இந்த இதை வந்து ஹூக்கை விட போகிறேன். ஸோ ஒரே ஒரு yarn over பண்ணிவிட்டு 3rd செயின் உள்ளுக்கு நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு எடுக்கிறோம். லாஸ்ட் டைம் சிங்கிள் க்ரோஷேக்கு வந்து 2 லூப் கிடச்சிருக்கும். இப்போ வந்து நமக்கு 3 லூப் கிடச்சிருக்கும். ஓகேயா? திருப்பி ஒரே ஒரு தடவை yarn over பண்ணிவிட்டு இந்த 3 லூப்பையும் நம்ம வந்து விட்டு எடுத்துடணும். இதான் வந்து என்னென்னா ஹாஃப் டபுள் க்ரோஷே. இன்னொரு டைம் செஞ்சு காட்டுறேன். ஒரு தடவை yarn over பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயினுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். 3 லூப் உங்கள் இதில் இருக்கும். 3 லூப்புக்கு இன்னொரு yarn over பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு லூப்பாக வெளியே எடுத்தாலும் ஓகே தான். 3 லூப்பையும் வெளியே எடுத்துடணும். சரியா? அட் அ டைமில் 3 லூப்பையும் வெளியே எடுத்தாலும் ஓகே தான். ஒவ்வொரு லூப்பாக வெளியே எடுத்தாலும் இதுதான் வந்துட்டு என்னென்னா ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஒரே ஒரு தடவை yarn over பண்ணுறோம், உள்ளுக்கு இன்சர்ட் பண்ணுறோம். வெளியே எடுத்திங்கன்னா உங்கள் கையில் 3 லூப் இருக்கும். 3 லூப்புக்கும் ஒரு தடவை yarn over பண்ணிவிட்டு ஒவ்வொரு லூப்பாக நீங்கள் விட்டு எடுங்க இனிஷியல் ஸ்டேஜில். ஓகேங்களா? இது மாதிரி உங்களுக்கு ஹாஃப் டபுள் க்ரோஷே வரும். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு ரோ எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ரோவை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது நெக்ஸ்ட் ரோ எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னா இங்கே வந்து நம்ம 2 செயின் போட்டோமா ஸ்டார்டிங்கில், அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 2 செயின் போட்டோம். நீங்கள் கொஞ்சம் லூஸாக போட்டாலே உங்களுக்கு ட்ராக் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 செயின் போட்டாச்சு. இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா திருப்ப போகிறோம். திருப்பியாச்சு. இப்போ நீங்கள் மேலே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய செயின் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபஸ்ட்டு செயின் உள்ளுக்கு தான் வந்துட்டு இன்சர்ட் பண்ண போகிறோம். 2 செயின் இருக்குது. இது உள்ளுக்கு விட்டுட்டு ஒரே ஒரு இது yarn over பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் பண்ண மாதிரி தான் இது உள்ளுக்கு விட்டு எடுத்திங்கன்னா 3 லூப் கிடைக்கும். 3 லூப்பையும் சிங்கிள் லூப்பாக நீங்கள் ட்ராக் பண்ணி எடுத்துருங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? இதுவும் வந்து ஒரு 10 to 15 டைம்ஸ் பண்ணுங்கள். இப்படி தான் வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம பேசிக்கில் எப்படி எர்னிங் பண்ணோமோ அதே தான். இங்கே மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 2 செயின் ஸ்டிச் போட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரோ கண்டினியூ பண்ணியிருக்கிறேன். இதையும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட வீடியோ கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.